தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அந்த அந்த பொங்கலுக்கும் காளை மாட்டிற்கும் உள்ள வந்து ஒரு பெரிய தொடர்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, வேறு எந்த மாநிலத்திலையும் வந்து மாட்டுப் பொங்கல்னு தனியாக வைக்கிறது இல்லை. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு. பசுவிற்கு எப்படி வந்து ஒரு புனிதமான மரியாதை இருக்கிறதோ, காளை மாட்டுக்கு ஒரு கம்பீரம், காளை மாட்டுக்கு என்று அது உழைப்பு, இதை வந்து அதுவும் தமிழர்கள் மத்தியில் பாரம்பரியத்தில் அதிகமாக இருக்கு. அந்த காலத்தில் வீர விளையாட்டுகள் வைத்ததே இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆவேசம், அந்த உத்வேகத்துக்கு வந்து ஒரு வென்டிலேஷன், ஒரு வெளிப்பாடு கொடுக்கணும். அந்த வீர விளையாட்டுகள் குறைய குறைய குற்றங்கள் அதிகமாகும். தமிழர்கள் வந்து அந்த ஜல்லிக்கட்டை வந்து தங்களுடைய ஒரு வீர அடையாளமாக பார்த்தாங்க. அந்த ஒரு நாளில் நடக்கிற அந்த ஜல்லிக்கட்டுக்காக ஒரு வருடம் முழுவதும் தங்களுடைய வாழ்க்கையையும் நேரத்தையும் பணத்தையும் அர்ப்பணிக்கிறார்கள். அது அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் பெற்றது. பட் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த தமிழர் நாகரிகம் என்ற வார்த்தையை வழக்கம் போல திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் திராவிடத்தின் சின்னம் வந்து காளைன்னு சொல்கிறார். தமிழர்களின் சின்னம் காளைன்னு சொல்லணும். விதிமுறைகளை வந்து ரொம்ப அப்படியே வந்து ஆதார் கார்டு இஷ்யூ பண்ணுற மாதிரி மாட்டுக்கு வந்து நீங்கள் இஷ்யூ பண்ணணும்னு நினச்சா அது எவ்வளோ தூரம் சாத்தியம்? செலவில்லாமல் எந்த விளையாட்டையும் நீங்கள் பயிற்சி பெற முடியாது. அப்படி வரும்பொழுது நீங்கள் வந்து அவ்வளவு செலவு பண்ணுறவனுக்கு வந்து வேட்டி துண்டு கொடுத்து என்ன பண்ண மிஞ்சி போனால் இல்லை பாத்திரம் அண்டாங் குண்டான்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து அவன் பதிவு பண்ணுறதுக்கு மட்டும் 2000 ரூபாய் அவன்கிட்ட வாங்கிக்கிறீங்க. கள்ளசாராயத்துக்கு வந்து 10 லட்சம் ரூபா கொடுக்கும்போது இந்த மாதிரி வீர விளையாட்டுகளில் வந்து அவனுக்கு வந்து முதல் பரிசு வந்து 5 லட்சம் கொடுங்க, 2 லட்சம் கொடுங்க, 3 கொடுங்க. இந்த இந்த அரசு செலவில் வந்து விழாக்களை நடத்தி விட்டு போகலாமே. எதற்கோ அரசு செலவு செய்ய டாஸ்மாகை திறந்து வச்சு ஒரு புறா குடிக்க வச்சு அவ்வளோ பேரும் வந்து செலவு பண்ணுறான். அந்த வருமானத்தில் ஒரு பகுதியை வந்து இந்த வீர விளையாட்டுக்காக பயன்படுத்தலாமே. அதுதான் இப்போ காரு பைக்கெலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் வரைக்கும். கொடுக்குறனால வந்து பிரச்சனைகள் அதிகமாகுது, போட்டா போட்டி போட்டு பிரச்சனை அதிகமாகுது, அதனால தான் நிப்பாட்டணுன்ற மாதிரி பேசுனாங்க சார். 50 கோடி 100 கோடி செலவு பண்ணி மெட்ராஸ் சிட்டியில் ஐலண்ட் கிரவுண்ட்ஸை சுற்றி டிவி தேட்டரில் சுற்றி மட்டும் F1 ரேஸ் நடத்துகிறீங்களா? ஏங்க வந்து அது F1 ரேஸ் வந்து இந்த தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டாது. தமிழ்நாட்டில் வந்து எல்லாரும் அந்த காலத்துலேருந்து கார் ரேஸ் போயிட்டு இருந்தானா? இந்த காரை பார்த்தது கூட இல்லை பல பேர்னா. நம்மளை நீங்கள் ஏறி பார்த்துருக்கீங்களா? நானும் போட்டோவில் வீடியோவில் பார்த்தது தான். பாரம்பரியம் இல்லாத எவனோ ஒரு மேற்கத்திக்காரன் வெள்ளைக்காரன் விளையாடுற ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு நீங்கள் F1 ரேஸ் வைக்கிறீங்க. யாருக்கோ பிடிக்குது, யாருக்கோ பிடிச்சிருக்கு, யாருக்கோ ஆர்வம் அதிகமாக இருக்குது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக அரசியல் பத்திரிகையின் நிறுவனரும் இந்தோனேஷிய அதிபரின் முன்னாள் கௌரவ ஆலோசகராக இருந்த மூத்த பத்திரிகையாளர் திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் அரவிந்த். சார் முதல்ல பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் சேனல் 5 அத்தனை நேயர்களுக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி சார். இப்போ நம்ம பொங்கல்னு எடுத்துக்கிட்டாலே பாரம்பரிய முறைப்படி எங்கள் பொங்கல் வைக்கிறது, அதை தாண்டி உலனுடைய நண்பனாக இருக்கக்கூடிய மாடு ஜல்லிக்கட்டு தான் பெரிய ஒரு திருவிழாவாக இருக்கும் இந்த பொங்கல் நேரத்தில். அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டில் பல குறைகளை அந்த மாடு வளர்க்குறவங்களுக்கும் சரி, மாடு பிடிக்கிறவங்களுக்கும் சரி, நிறைய குறைகளை சொல்கிறாங்க. இந்த குறைகளெல்லாம் வைத்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஜல்லிக்கட்டில் உள்ள விதிமுறைகளை குறிப்பாக. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு. இது வந்து எதுக்காக நம்ம சொல்கிறோம்னா, வேறு எல்லா மாநிலங்கள்லேயும் வந்து பொங்கல் என்பது வந்து சங்கராந்தி என்ற பெயரில், மகர சங்கராந்தி என்ற பெயரில், வேறு வேறு பெயர்களில் அந்தந்த மாநிலம், மொழி, மாகாண இந்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி இதே வந்து பொங்கல் இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, தென்கிழக்கு ஆசியாவிலும் பல நாடுகளிலும் பொங்கல் வேறு வேறு பெயர்களில் கொண்டாடப்படுகிறது. அதாவது அறுவடை நாள், அந்த அறுவடை சீசன் அப்படிங்கிறது அதுக்கான இதுவாகும். இது நடுவில் வந்து அது தமிழ் புத்தாண்டா இல்லையா, சித்திரை புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு அது வந்து கருணாநிதி ஐயா அவர்கள் காலத்தில் வந்து ஒரு பெரிய சர்ச்சை வந்து அது இன்னி வரைக்கும் அது அடங்காமல் இருக்குது. அதை விட்டுருவோம் நம்ம. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அந்த அந்த பொங்கலுக்கும் அந்த மாட்டிற்கும், காளை மாட்டிற்கும் உள்ள வந்து ஒரு பெரிய தொடர்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, வேறு எந்த மாநிலத்திலையும் வந்து மாட்டுப் பொங்கல்னு தனியாக வைக்கிறது இல்லை. மகர சங்கராந்தி என்ற பெயரில் பொங்கல் வேறு வேறு பெயர்களில் இருக்குது. ஆனால் மாட்டுப் பொங்கல்னு மறுநாள் வந்து வரது வந்து அந்த காளைகளுக்கு, அந்த வயலில் விழும் காளைகளுக்கு மரியாதை. அது எதுக்காகன்னா,
சொன்றுமேற் பின்னது உலகம் என்று சொன்னா போல அந்த ஏர் பிடித்து உழுபவன் இல்லை என்றால், விவசாயி இல்லை என்றால் உணவில்லை, உணவில்லை என்றால் உலகம் இல்லை. அந்த வகையில் காளை மாடு, அதுக்கப்புறம் டிராக்டர்லாம் வந்துச்சு இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் காளை மாட்டிற்கு அந்த மரியாதை அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து இது வந்து காங்கிரஸ் கட்சி கூட 1950 60களில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காளை மாட்டு சின்னம் கொஞ்ச நாள் அவங்க வந்து அரசியல் சின்னமாக இருந்தது. காளை மாட்டிற்கென்று ஒரு பசுவிற்கு எப்படி வந்து ஒரு புனிதமான மரியாதை இருக்கிறதோ, காளை மாட்டுக்கு ஒரு கம்பீரம், காளை மாட்டுக்கென்று அது உழைப்பு, இதை வந்து அதுவும் தமிழர்கள் மத்தியில் பாரம்பரியத்தில் அதிகமாக இருக்குது. அந்த வகையில் வந்து ஜல்லிக்கட்டு உங்களுக்கு தெரியும், அந்த பேட்டா வந்து அதுக்கு எதிராக வந்து ரொம்ப அவர் யூபிஏ அரசில் இருக்கும்பொழுது தான், திமுக யூபிஏ அரசில் இருக்கும்பொழுது தான் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் கையெழுத்து போட்டு தான் ஜல்லிக்கட்டை தடை செய்தார். அதுக்கப்புறம் வந்து அது ஜல்லிக்கட்டை வந்து தடையை நீக்கியது வந்து மோடி அரசு வந்து பிஜேபி அரசு வந்து தான் அதை வந்து அந்த தடையை நீக்கினார்கள். அதுக்கு முன்னால் வந்து மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் போராட்டங்கள்லாம் வந்தது. ஏன்னா தமிழர்கள் வந்து அந்த ஜல்லிக்கட்டை வந்து தங்களுடைய ஒரு வீர அடையாளமாக பார்த்தார்கள். காளை மாட்டை வதை செய்வதாக பார்க்காமல், ஏன்னா காளை மாட்டை வந்து அப்படி வளர்த்து அதை வந்து அந்த ஜல்லிக்கட்டுக்கு தயார் செய்பவர்கள் வந்து வருடம் பூராவும் அதற்காக தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய பொருளாதாரத்தையும் அவர்கள் வந்து செலவழிக்கிறார்கள். காளை மாடை வந்து அந்த ஒரு நாளைக்கு அந்த ஜல்லிக்கட்டு ஆலங்காநல்லூரோ இல்லை பாலமேடு இப்படி பல இடங்களில் நடக்குது. அந்த ஒரு நாளில் நடக்கிற அந்த ஜல்லிக்கட்டுக்காக ஒரு வருடம் முழுதும் தங்களுடைய வாழ்க்கையையும் நேரத்தையும் பணத்தையும் அர்ப்பணிக்கிறார்கள். அது அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் பெற்றது. அதை வந்து நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது இந்த பேட்டா வந்து அதை தடுக்க நினைத்தது, அதெல்லாம் தாண்டி நம்ம இப்போ வந்துட்டோம், ஜல்லிக்கட்டு நடக்குது. பட் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன, நடைமுறை பிரச்சனைகள். இப்போ முதல்ல வந்து நீங்கள் அதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்வர் கூட, தமிழக முதல்வர் கொஞ்ச நாள் முன்னால் பேசியிருந்தார். சிந்து சமவெளி நாகரிகம் வந்து அது வந்து தமிழர்கள் தாமிரபரணி வந்து ஆற்று நாகரிகம் வந்து ஏறத்தாழ 3600 ஆண்டுகளுக்கு முன்னே அது தமிழர்களுடைய நாகரிகம்னாரு. முற்றிலும் ஏற்கக்கூடிய விஷயம். ஏன்னா தமிழர்களுடைய நாகரிகம் என்பது ஆதிச்சநல்லூர், கீழடி, இன்னும் பல இடங்களில் வந்து நம்ம வந்து அங்கே உள்ள முதுமக்கள் தாழி பல அதில் உள்ள தடயங்கள் வந்து இது சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு, சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ஹரப்பா, மொஹஞ்சதாரோன்னு பஞ்சாப் மேற்கு இந்தியாவில் இருக்கக்கூடியது. இப்போ இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்கக்கூடியது மொஹஞ்சதாரோ, அந்த மாதிரி வந்து அப்போது இந்தியா பாகிஸ்தான் ஒன்றா இருந்தது. அதுதான் சிந்து சமவெளி பகுதி, சிந்து நதி போகக்கூடிய சமவெளி பகுதி. பட் அங்கே வந்து இருக்கக்கூடிய பல அந்த தடயங்கள், ஆவணங்கள், சரித்திரபூர்வமான ஆவணங்கள் வந்து அதே மாதிரி இங்கேயும் இருந்திருக்கு. ஆதிச்சநல்லூரில் கிடச்சிருக்கு, இங்கே பல்லாவரத்துக்கிட்ட கிடச்சிருக்கு, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருந்திருக்கு. பல இடங்கள் கீழடி கூட அது மாதிரி இருக்குது. இதுகளை வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம முதல்வர் வந்து அரசியல் ரீதியாக அதை வந்து திராவிடத்தின் சின்னமான காளைன்னு சொல்லியிருக்காரு. அது எனக்கு புரியல அவர் எப்படி சொல்கிறாருன்னு. ஏன்னு கேட்டால் திராவிடம்ங்கிற வார்த்தையே கால்டுவெல்லும் போப்பும் வந்ததுக்கு பிறகு 200-300 வருடங்களாகத்தான், 200 சொச்ச வருடங்களாகத்தான் திராவிடம் என்ற வார்த்தையே. அதுக்கு முன்னால் எந்த சங்க இலக்கியத்திலோ புறநானூற்றிலோ எந்த விதமான தமிழ் நூல்களிலும் திராவிடம் என்ற வார்த்தையே இல்லை. திருக்குறளில் இருக்கா பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னால் வந்தது இல்லை. ஆத்திச்சுட்டியில் இருக்கா இல்லை. சங்க இலக்கியங்கள் இருக்கல, எங்கேயுமே திராவிடம்ங்கிற வார்த்தை இல்லை. திராவிட சின்னம் காளைன்றாரு. திராவிடத்தின் சின்னம் காளை. அதுவும் எப்போ? சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் என்பது பிசி, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 3500 ஆண்டுகள், சுமார் 2000-லேருந்து 3500 ஆண்டுகள்னால் இன்றைக்கி கணக்கு பண்ணிங்கன்னா 5000-6000 ஆண்டுகளுக்கு முன்னால். 200 வருஷமாக தான் திராவிடங்கிற வார்த்தையே வெளியே வந்திருக்கு. அப்படிங்கும்போது சிந்து சமவெளி நாகரிகம் 5000 வருடங்களுக்கு முன்னால். நான் வந்து தமிழர் நாகரிகம் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு சற்றும் குறைந்ததல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும். அந்த வகையில் வந்து முதல் சொல். ஆனால் அந்த தமிழர் நாகரிகம் என்ற வார்த்தையை வழக்கம் போல் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் திராவிடத்தின் சின்னம் வந்து காளைன்னு சொல்கிறார். தமிழர்களின் சின்னம் காளைன்னு சொல்லணும். திராவிடர்களின் சின்னம் அப்படின்னா இருக்கலாம். அப்படி பார்க்க போனால் ஏங்க
நீங்கள் கிறிஸ்துவ மதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதாம் ஏவாள்னு சொல்லுவாங்க, ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னு. அதே மாதிரி இஸ்லாமியத்தை இந்து மதத்துலேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண். இப்படி பசுமாடுன்னு ஒன்று இருந்ததுன்னா காளமாடுன்னு ஒன்று இருந்தால் தானே அடுத்தது கண்ணுக்குட்டி போடும். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருந்தால் தானே ஒரு குழந்தை பிறக்கும். அப்போ என்னமோ காளைங்கிறது வந்து திராவிடத்தை தான் சின்னம் காளைனா, இந்த 200 வருஷம்தான் திராவிடம் வந்து திராவிடம்ங்கிற வார்த்தை. அதுக்கு முன்னால் காளமாடே இந்தியாவில் எங்கேயுமே இல்லையா? அதனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் காளமாடு இருக்குமா? அப்படி இல்லை. முதல்வர் வந்து அந்த வழக்கம் போல் அந்த தமிழருங்கிறதை மறைத்து திராவிடம் என்பதை உயர்த்தி சொல்லணுங்கிறதுக்காக அவர் அரசியல் ரீதியாக பேசுகிறார். அதே சார் தமிழ் கசந்தும் திராவிடம் இனித்தும் இருக்கிறது. அதுக்கு இங்கிலீஷில் வந்து ஒரு இன்செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போது வந்து நீங்கள் வந்து என்னை வந்து அதை நான் மறைமுகமாக சொல்கிறேன், ஏன்னா அது வேறு விதமான சிக்கல் வந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து என்னை வந்து ஒரு மேட்டரில் சேர்த்துக்கலன்னு வைங்களேன், என்னை வேறாக பார்க்கிறீர்கள் என்றால் நான் வந்து உங்களோட அதிகமாக ஒட்டிப்பேன் அந்த கூட்டத்தில். நான் உங்களிடமிருந்து நான் வேறுபடவில்லை, நீங்கள் நானும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம ஒன்றோட ஒன்றுன்னு காமிச்சிக்கிறதுக்காக கொஞ்சம் அதிகப்படியாக நம்ம வந்து ஒட்டிப்போம். புரியுது இல்லைங்களா? இப்போ சொந்தக்காரங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு ஆளை மட்டும் தனியாக உட்காரு, அவர் வேறங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. அவர் என்ன பண்ணுவார், எல்லோரும் நம்மளை ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சித்தப்பா அம்மா கண்டிப்பா அப்படின்னு சொல்லி வாண்டடாக வந்து தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பார். ஜோக்கடை சிரிப்பே வராத ஜோக்குக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருப்பார். சும்மா ஒரு சின்ன யதார்த்தமான உதாரணம். அது மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டியாக என்னன்னு நமக்கு தெரியல, அதை பற்றி இல்லை. ஆனால் அவங்க தொடர்ந்து திராவிடம் இவங்க மட்டும்தான் பேசுகிறாங்க. கர்நாடகாலேயோ கேரளாலேயோ அவங்க கொண்டு வந்து கழிவை கொட்டிட்டு போகிறான், காவிரி கொடுக்க மாட்டேங்கிறான், இவன் வந்து முல்லை பெரியார் வந்து தரமாட்டேங்கிறாங்க, ஆந்திராவில் கிருஷ்ணா நதி பிரச்சனை இருக்குது. திராவிடம்னு நம்ம மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம், வேறு யாரும் பேசலை. நீங்கள் சொல்லலாம் பாரதியார் கூட பாடினார். பாரதியார் பாடினதெல்லாம் என்ன, எப்போ 200 வருஷத்துக்கு அப்புறம் தானே, நான் அந்த பீரியடுக்கு அப்புறம் தான். செந்தமிழ்நாடு என்னும் போதை நிலைன்னு தமிழ்நாடுன்னு பேர் வரதுக்கு முன்னால் பாரதியார் மகாகவி பாரதியார் வந்து செந்தமிழ்நாடு என்னும் போதை நிலைன்னு எழுதிட்டார். நம்ம என்ன சொல்கிறோம், திமுக வந்து தான் ஆட்சிக்கு வந்து தான் வந்து தமிழ்நாடு என்ற பெயரே வந்ததுன்னு. அதாவது சட்ட ரீதியாக சட்டமன்றத்தில் அண்ணாதுரை அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அறிவித்தார். அதற்கு போராடியவர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுககாரங்கள், சங்கரலிங்கனார், மாப்போசி, இவர்கள்லாம் போராடினார்கள். அவங்களாம் வந்து சரித்திர புத்தகங்களிலிருந்து மறைந்து விட்டார்கள் துரதிருஷ்டவசமாக. இல்லை, இப்போ நம்ம காளை மாட்டுக்கு வருவோம். இப்போ அந்த திராவிடத்தின் சின்னம் காளை என்பதில் நான் 1% கூட ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது வந்து என்னை பொறுத்தவரை அது வந்து வெறும் அரசியல். அதை தாண்டி நான் சொல்வது என்னென்னா, தமிழர்களின் சின்னம் காளை. அப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ குஜராத்லலாம் காளை இல்லையா, உத்தரப்பிரதேசத்துலலாம் காளை இல்லவே இல்லையா? எல்லா இடத்துலையும் காளை இருக்குது. உலகத்தில் ஸ்பானிஷ் புல் கூட இருக்குது. ஸ்பெயின் நாட்டில் கூட வந்து இந்த புல் ஃபைட்டுன்னு உண்டு. காளை மாட்டுன்னு அங்கே ஒண்டிக்கு ஒண்டி ஒரு வீரர் ஒரு காளையுடன், காளை ஒன்று காளை உயிரோடு இருக்கும், இல்லைன்னா அவர் உயிரோடு இருப்பார். அந்த அளவுக்கு இருக்கும். அது 10,000 பேர் பார்ப்பாங்க. ஸ்பானிஷ் புல் ஃபைட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். இங்கே இது வித்தியாசமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஏறு தழுவுதல்னு எதில் இருக்குது, இந்திர விழா நடக்கும்போது சோழர்கள் காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னால் அந்த ஏறு தழுவுதல். அதுக்கப்புறம் சில இடங்களில் வந்து மஞ்சு விரட்டுங்கிற பேரில் இருக்குது. அது அந்தந்த பகுதிகளில் அதோடைய வார்த்தைகளில் வந்து வித்தியாசங்கள் வருகிறது. இந்த காளை நம்ம அந்த ஆக மொத்தம் ஏன் வந்து தமிழர்களுக்கும் காளைக்கும் தான் வந்து ஏதோ ஒரு இதுன்னு சொல்கிறதில் முதல்வர் சொல்வதில் ஒரு பகுதி ஏற்றுக்கொள்கிறேன், திராவிடங்கிறத ஒதுக்கிட்டு பார்த்து. ஏன்னு கேட்டால் காளைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது. இப்போ வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இல்லை இந்தியா முழுதும் பசுவை வந்து தாயாக போற்றுகிறார். தமிழ்நாட்டிலையும் தான், ஏதோ தமிழ்நாட்டில் இல்லைன்னு நான் வந்து தனியாக விலகி இருக்கோன்னு சொல்லலை. இந்தியா முழுவதும் பசுவை தாயாக போற்றுகிறார். ஏன் வந்து பசுவை தாயாக போற்றுகிறார்கள் என்றால், ஒரு தாய் எப்படி தன்னலம் இல்லாமல் வந்து தன்னுடைய குழந்தைக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறாளோ இல்லை கொடுக்கிறாளோ, பசுவுடைய ஒரு சாணி கூட வந்து பார்த்திங்கன்னா கோபர் கேஸ் பிளான்ட்டு, அதில் வந்து சாணி வருது, அது பால் தருது. பசு வந்து என்ன அந்த புல் திங்கிதோ அதுதான் சாணியில் வர்றதுனால பார்த்திங்கன்னா பசுவுடைய சாணமே வந்து பஞ்சகவியம்னு மருந்து தயாரிப்பதில் இப்படி பல வகைகளில் வந்து மக்களுக்கு வந்து பயன்படுது. பசுவினுடைய ஒவ்வொரு பாகமும் மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் பயன்படுகிறது. அதனால் வந்து அதை ஒரு புனிதமாக கருதுகிறார்கள், ஒரு தாயாக கருதுகிறார்கள். காளை என்பது உழைப்பின் வீரத்தின் சின்னம். அப்போ தமிழர்கள் வந்து காளையுடன் கொண்ட உறவு தான் மாட்டுப்பொங்கல் நம்ம வச்சோம்.
வேறு எந்த மாநிலத்துக்கும் இல்லாத ஒரு தகுதியும் வந்து அந்த பெருமையும் வந்து அந்த மாட்டுப் பொங்கல்னு வச்சது காரணமே அந்த மாடு என்பது அந்த இடத்துல பசு இல்லை, காளை. நீங்கள் பார்த்தீங்கன்னா மாட்டுப் பொங்கல்னு போட்டு காளை மாட்டை வண்டியில் வச்சு சும்மா ஜிலி ஜிலுன்னு அலங்காரம் பண்ணி தான் ஓட்டு போவாங்க. அந்த இடத்துல அந்த மாடு என்று சொல்வது வந்து அங்கே பசுவை அல்ல, காளை. ஸோ இந்த வகையில் வந்து இந்த காளை இப்போ சரி, இப்போ ஜல்லிக்கட்டுக்கு வருவோம். இப்போ ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நடக்குது. சில இடங்களில் வந்து விபத்துகளும் நடக்கிறது. அதாவது காளை வந்து குத்தி, கொம்பு குத்தி சிலர் வந்து மரணமடைவதும் நடக்கிறது. ஓரிரு இடங்களில் காயங்கள் நடக்கிறது, மாட்டுக்கு காயப்படுது. இதை வந்து நம்ம வந்து ஆஹா இது வந்து மனித வதை, இதை வந்து இல்லை பிராணி வதை அப்படின்னு சொன்னால், அப்படி பார்க்க போனால் வந்து மோட்டார் சைக்கிளில் போனால் கூட தான் ஆக்சிடென்ட் நடக்குது. அதுக்காக மோட்டார் சைக்கிளே போகாமல் இருக்க முடியுமா? ஒரு வாகனத்தில் செல்லும்போது கூட தான் விபத்து ஏற்படுகிறது. அது மாதிரி பிராணிகளை வந்து பிராணிகளை நம்ம எதுக்குமே யூஸ் பண்ணுறது இல்லையா? வீட்டில் நம்ம பத்திரமா படுக்கணுன்றதுக்காக வாசலில் வந்து நாயை அவுத்து விட்டுட்டு படுக்கிறோம். நீங்கள் வந்து ஏசி போட்டுக்கிறீங்க, இல்லை ஹீட்டர் போட்டுக்கிறீங்க. நாய் வந்து வெளியில் எல்லாம் பாதுகாக்குது. அப்போ நாயை வந்து நீங்கள் வந்து பிராணி வதைன்னு சொல்லிட முடியுமா? சில விஷயங்களை வந்து இயல்பு இயற்கை ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். அந்த வகையில் இந்த காளை மாடை வந்து வருஷம் பூரா தயார் பண்ணாங்க. பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து இவங்க வந்து பாதுகாப்பு நிச்சயம் அவசியம். ஏன்னா திடீர்னு வந்து அந்த மாடு வந்து நிலை தடுமாறி கூட்டத்துக்குள் புகுந்ததானால் வேடிக்கை பார்க்க வந்த இப்போ சிறுவர்களோ குழந்தைகளோ பெண்களோ ஆண்களோ சிதறி ஓடலாம். அதில் வந்து ஒரு மிதி அடி ஏற்படலாம். இதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய நிகழ்வுகள். இதற்கான விதிமுறைகள் பாதுகாப்பு நிச்சயமாக சீர் செய்யப்பட வேண்டும். விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். ஆனால் என்னென்னா இது பட்டாசு மாதிரி தான். இந்த பட்டாசு வெடிக்கிறது பார்த்திங்கன்னா விதிமுறைகள் ஒரு பக்கம் இருக்கும். பட்டாசு வந்து இது லைசன்ஸ் வாங்கணும்னு இருக்கும். அதுலேயே வந்து நீங்கள் குருவி வெடியா, லட்சுமி வெடியா, ஆட்டம் பாமா, இல்லை நீங்கள் மத்தாப்பா, கம்மி மத்தாப்பா, எது நீங்கள் தயார் பண்ணுறதுக்கு தனித்தனியாக லைசன்ஸ் இருக்குது. ஒரு விதமான லைசன்ஸ் இருக்குது. இவங்க என்ன இதை வாங்கிட்டு மத்தாப்பு தயாரிப்புக்கான லைசன்ஸை வாங்கிட்டு அவன் ஆட்டம் பாம்பு வைப்பான். அது வந்து அந்த கந்தகம் வந்து ஏதோ வெடித்து போய் தான் பல விபத்துகள் நேர்வது வந்து அந்த விதிமுறைகள் மீறப்படுவதால். மீறுபவர்களுக்கும் வந்து அது தவறு இருக்குது, அவர்கள் மீதும் தவறு இருக்குது. இந்த விதிமீறல்களை கண்டுகொள்ளாமல் வந்து லஞ்சம் வாங்கி கொண்டு அந்த பக்கம் திரும்பி கொண்டு இருக்கும் அதிகாரிகளிடம், அதாவது அரசிடமும் தவறு இருக்கிறது. நான் சொல்கிறது பொதுவாக பட்டாசு. அதே மாதிரி இந்த காளை மாடு இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்தில் விதிமுறைகள் பாதுகாப்பு என்ற பெயரில் ஒரேடியாக வந்து அந்த 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 ஜல்லிக்கட்டுடைய அந்த பாரம்பரியமே நசித்து போகிற அளவுக்கு நீங்கள் விதிமுறைகள் கொண்டு வாங்க. இப்போ கூட ஒரு மாட்டுக்கு வந்து 2000 ரூபாய் ஒரு டோக்கனுக்கு நம்ம ஆன்லைனில் பதிவு பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபோட்டோலாம் கொண்டு வந்து கொடுக்கணும். என்னமோ போலீஸ் கான்ஸ்டபிள் வேலைக்கு வந்து அந்த மாரளவு எடுக்கிற மாதிரி அது இவ்வளோ உயரம் இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. மாடு என்பது பல வகைகள் இருக்குது. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அந்த குள்ள மாடுன்னு ஒன்று இருக்கும். சும்மா கண்ணுக்குட்டி மாதிரி தான் இருக்கும். வயதான மாடு கூட கண்ணுக்குட்டி மாதிரி தான் இருக்கும். இல்லை, ஒரு உதாரணமாக சொல்கிறேன். மாடுகளிலேயே பல வகை, இப்போ நாய்களில் பல வகைகள் இருக்கா மாதிரி ஒரு பிராணியில் மாடுகளில் காளைகளில் கூட பல வகைகள் உண்டு. அது ஒரு ஊர் காங்கேயங்காளை அப்படின்னா அது கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இதை வந்து அதுக்கு சில அளவீடுகள்லாம் வரும்போது அது விதிமுறைகளை வந்து ரொம்ப அப்படியே வந்து ஆதார் கார்டு இஷ்யூ பண்ணுற மாதிரி மாட்டுக்கு வந்து நீங்கள் இஷ்யூ பண்ணணும்னு நினச்சா அது எவ்வளோ தூரம் சாத்தியம்? அது கிராமப்புறங்களில் வளர்க்கப்படுவது. அதாவது டெக்னாலஜி என்பது வந்து அவ்வளவாக நகரப்புறங்களில் அதிகமாகவும் கிராமப்புறங்களில் சற்று குறைவாகவும் இருக்குது. இல்லவே இல்லைன்னு நான் சொல்லலை, சற்று குறைவு. அதில் வந்து நீங்கள் 2000 ரூபாய் எல்லாம் போட்டிங்க. இப்போ இந்த தடவை அரசு என்ன சொல்லிடுச்சு? அரசு வகையிலிருந்து பரிசு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிடுச்சு. ஆமாம், பாரம்பரிய முறைப்படி வேட்டியும் துண்டும் கொடுத்தா போதுன்றாங்க. கரெக்டு. அவன் வருஷம் பூரா லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி அவன் விவசாயத்திலோ வேறு வியாபாரத்திலோ ஈடுபட்டு அந்த பணத்தை எல்லாம் போட்டு இந்த மாட்டை புஷ்ஷியாக வளர்த்து அதற்கு பயிற்சி கொடுத்து அவன் மாட்டை வளர்க்குறான். அதே மாதிரி அந்த மாடு பிடிக்கிறதுக்கு வந்து தயாராகக்கூடிய இளைஞர்கள் வந்து உண்மையிலேயே உயிரை பணயம் வைத்து அது ஒரு வீரச் செயலாம் பண்ணாங்க. நீங்கள் 2 பேருக்கும் வந்து நீங்கள் வந்து வேட்டி துண்டு தான் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கள்ளசாராயம் குடிச்சிட்டு செத்து போகிறவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. அதாவது சட்டவிரோதமாக காய்ச்சப்படும் கள்ளசாராயத்தை குடிச்சிட்டு செத்து போகிறவனுக்கு நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. இதில் வந்து பரிசு
நீங்கள் காப்பீடு வந்து எல்லாரும் பண்ணாங்கன்னா காப்பீட்டில் என்ன வருது, இன்சூரன்ஸில் என்ன வருதோ அது வரப்போகுது பணம். ஏதாவது ஒரு விபத்து என்றாலோ மரணம் என்றாலோ இல்லை காயம் என்றாலோ அது வருது. அது மாட்டுக்கும் இன்சூரன்ஸ் இருக்கணும், மனிதனுக்கு மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாட்டை வளர்க்குறவனுக்கு அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு, மூலதனம். அந்த மாட்டுக்கு ஒரு காயம் ஏற்பட்டுட்டு தான் இந்த குதிரை ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் அந்த ரேசிங் நடக்கும்பொழுது பந்தய குதிரை ஓடும்போது கீழே விழுந்துருச்சு, கால் ஒடிஞ்சிருச்சின்னு வைங்க, அதை வந்து அதுக்கப்புறம் பயன்படுத்த மாட்டாங்க. சும்மா கூட இந்த பீச்சில் சுத்தத்தை கூட பண்ண மாட்டாங்க, சுற்றுவாங்க. சுடுவது வந்து மனிதாபிமானம் இல்லாத செயலாக தெரியலாம், ஆனால் வந்து அதுக்கு மேலே அதை வந்து துன்புறக்கூடாது என்பதற்காக சுட்டு விடுவார்கள். அது சரியாக தவறா என்பதை விட இப்படி ஒரு பழக்கம். அது மாதிரி அந்த மாடு வந்து ஒரு கால் அடிபட்டு போச்சுன்னு வைங்க, இதுக்கப்புறம் அந்த கால் முறிஞ்சு போச்சுன்னா அந்த மாடு இனிமேல் ஜல்லிக்கட்டு மாடாக பயன்படாது, இல்லை வந்து ஒரு ஏர் உழுவதற்கு கூட பயன்படாமல் போகலாம். அந்த மாடு அதுக்கப்புறம் உயிரோடு அதை வைத்து வந்து அவன் வந்து பாசத்தின் காரணமாக அதை காப்பாற்றலாம். ஆனால் வந்து அவனுக்கு அது ஒரு மூலதனம், அது ஒரு பாரம்பரியமிக்கன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான்ல. அது விளையாட்டு என்றால் கூட, இங்கே ஒரு சாதாரண கிரிக்கெட் விளையாட்டு பயிற்சி என்றால் கூட அதுக்கு நீங்கள் செலவு பண்ண தான் வேணும். ஒரு கிட்டு வாங்கணும், போனோம் வரணும். இல்லை எந்த விளையாட்டாக இருந்தாலுமே ஒரு டென்னிஸு பேட்மிண்டன்னா அதுக்கு ஒரு நெட்டு வாங்கணும், பால் வாங்கணும், பேட் வாங்கணும். இப்படி செலவில்லாமல் எந்த விளையாட்டையும் நீங்கள் பயிற்சி பெற முடியாது. அப்படி வரும்பொழுது நீங்கள் வந்து அவ்வளவு செலவு பண்ணுற அவனுக்கு வந்து வேட்டி துண்டு கொடுத்து என்ன பண்ண, மிஞ்சி போனால் இல்லை பாத்திரம் அண்டாங்குண்டான்லாம் கொடுக்குறாங்க. இந்த அண்டாங்குண்டா வேட்டி துண்டுக்கும் அவனுக்கு ஆனால் வந்து அவன் பதிவு பண்ணுறதுக்கு மட்டும் 2000 ரூபாய் அவன்கிட்ட வாங்கிக்கிறீங்க. ஏன் வந்து நீங்கள் வந்து ஒரு கள்ளசாராயத்துக்கு வந்து 10 லட்சம் ரூபா கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி வீர விளையாட்டுகளில் வந்து அவனுக்கு வந்து முதல் பரிசு வந்து 5 லட்சம் கொடுங்க, 2 லட்சம் கொடுங்க, 3 கொடுங்க. இந்த அரசு செலவில் வந்து விழாக்களை நடத்தி விட்டு போகலாமே. எதற்கோ அரசு செலவு செய்ய, டாஸ்மாகை திறந்து வச்சு ஒரு புறா குடிக்க வச்சு அவ்வளோ பேரும் வந்து செலவு பண்ணுறான். அந்த வருமானத்தில் ஒரு பகுதியை வந்து இந்த வீர விளையாட்டுக்காக பயன்படுத்தலாமே. ஒரு ஊர்லேயும் வந்து அதை அரசு பதிவு பெற்று தான் ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு சொன்னால் நியாயம். விதிமுறைகள்னா ஆளுக்கால் எது பாதுகாப்பு இல்லாத முறையில் நடத்தி ஒரு விபத்துக்கு உள்ளாகக்கூடாது அப்படிங்கிறது நியாயம். அப்படி பதிவு பெற்று நடத்தும் பொழுது நீங்களே முதல் பரிசு, 2வது பரிசு, ஏதோ ஒரு 3வது பரிசு மாடுகளுக்கு தனியாக, அதாவது வீரர்களுக்கு தனியாக. ஏன்னா மாடு யாரிடமும் பிடிபடாமல் இருக்கும் மாடு, அதுவும் வீரம் தானே. அது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏன் வந்து 1 லட்சம் 2 லட்சம் நீ வந்து ஏன் கொடுக்கக்கூடாது? எத்தனை ஜல்லிக்கட்டு நடந்துற போது தமிழ்நாட்டில்? அதுதான் இப்போ காரு பைக்கெலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் வரைக்கும். இது கொடுக்கறனால வந்து பிரச்சனைகள் அதிகமாகுது, போட்டி போட்டு பிரச்சனை அதிகமாகுது, அதனால தான் நிப்பாட்டணுன்ற மாதிரி பேசுகிறாங்களே சார். போட்டினா பரிசுகள் இருந்தால் சுவாரஸ்யமாக இருக்கும். ஏங்க 50 கோடி 100 கோடி செலவு பண்ணி மெட்ராஸ் சிட்டியில் ஐலண்ட் கிரவுண்ட்ஸை சுற்றி தீவுத்திட்டத்தில் சுற்றி மட்டும் F1 ரேஸ் நடத்துகிறீங்களா? 50 கோடி செலவு பண்ணுறீங்களா? ஏங்க வந்து அது F1 ரேஸ் வந்து இந்த தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டாது. தமிழ்நாட்டில் வந்து எல்லாரும் அந்த காலத்துலேருந்து கார் ரேஸ் போயிட்டு இருந்தானா? இந்த காரை பார்த்தது கூட இல்லை பல பேர்னா. நம்மளை நீங்கள் ஏறி பார்த்துருக்கீங்களா? நானும் ஃபோட்டோவில் வீடியோவில் பார்த்தது தான். நம்ம பாரம்பரியமா? அது இல்லை. பாரம்பரியம் இல்லாத எவனோ ஒரு மேற்கத்திக்காரன் வெள்ளைக்காரன் விளையாடுற ஒரு 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 ஸ்போர்ட்ஸுக்கு நீங்கள் F1 ரேஸ் வைக்கிறீங்க. யாருக்கோ பிடிக்குது, யாருக்கோ பிடிச்சிருக்கு, யாருக்கோ ஆர்வம் அதிகமாக இருக்குது. இருக்கட்டும், அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். யாருக்கு இருக்குங்கிறது நமக்கு வந்து முக்கியம் இல்லை. யார் வேண்டியவர்கள், யாருக்கு பிடிக்குங்கிறதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போகாமல் அது ஒரு விளையாட்டு அப்படின்னு போனால் அதுக்கு ஒரு 50 கோடி செலவு பண்ணுறீங்களா? அந்த மாதிரி ஒரு 50 கோடி வந்து ஏன் வந்து தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுக்காக பட்ஜெட்டில் ஒதுக்கக்கூடாது? அந்த 50 கோடியை வந்து எத்தனை இடத்துல நடக்க போகுது? எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-25 இடத்துல நடந்தால் அதிகம் ஜல்லிக்கட்டு. சிறியதும் பெரியதுமாக. பெரிய அளவுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 இடத்துல நடக்கும். சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 இடத்துல நடக்கும். 30 இடத்துல நடக்கட்டும், 50 இடத்துல நடக்கட்டும். இந்த F1 ரேஸுக்கு 50 கோடி செலவு பண்ணால் அந்த 50 கோடி அந்த 50 விளையாட்டுகளில் பார்த்தீங்கன்னா சராசரியாக 1 கோடி ரூபாய் செலவு பண்ணலாம். பாதுகாப்புக்கு ஒரு 10 லட்சம் செலவு பண்ணுங்கள், 10-20 லட்சம் செலவு பண்ணுங்கள். பரிசுகளுக்கு ஒரு 25 லட்சம் செலவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த அந்த மாடுகளுக்கு வந்து அந்த மாதிரி வந்து பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சூரன்ஸுக்கு செலவு பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்கும் காப்பீடுக்கு செலவு பண்ணுங்கள். 50 கோடினா 50 கோடிலாம் செலவு பண்ணணும்னு சொல்லலை. F1 கார் ரேஸுக்கு 50 கோடி செலவு பண்ணும்போது அந்த கார் ரேஸ் வந்து ஒரே ஒரு இடத்துல சென்னையில் ஒரு சில மணி நேரங்கள் நடந்தது. எத்தனை பேர் அதை வேடிக்கை பார்த்தா? எத்தனை பேருக்கு அதில் வந்து உள்ளே இருக்கிறவங்க மூஞ்சி கூட தெரியாது. ஏன்னா அந்த ஹெல்மெட், அந்த ஆம்ஸ்ட்ராங், அந்த விண்வெளி பயணி மாதிரி அதெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லா பாதுகாப்பும் இருக்கான். அவன் பேர் கூட வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தான், அவன் கழட்டி ஜெயித்ததுக்கப்புறம் தான் அவன் மூஞ்சியே தெரியுது.
ஆனால் அங்கே வந்து அத்தனை பேர் வந்து அவன் என்ன பெரிய புல்லட் ப்ரூஃபாக போட்டுக்கிட்டு வந்து மாடு பிடிக்கிறான் இல்லையா? அப்போது எதில் ரிஸ்க் அதிகம், எதில் வீரம் அதிகம்? இது மெஷின் விளையாட்டு, அது வீர விளையாட்டு. அப்போ இங்கே 50 கோடி செலவு பண்ணும்போது அங்கே நீங்கள் 50 கோடி இல்லை 30 கோடி செலவு பண்ணுங்கள், 20 கோடி செலவு பண்ணுங்கள். ஏன் அரசு செலவு பண்ணக்கூடாது? பாரம்பரியமாக நம்ம தமிழர் பாரம்பரியம் அதுக்கு பேர் நீங்கள் திராவிட பாரம்பரியம் என்னமோ திராவிடம்னு சொல்லி தொலைங்க. அது உங்கள் அரசியல், உங்களுடைய அரசியல் இதுக்காக நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கிட்டா கூட நீங்கள் திராவிடம்னு சொல்கிறதெல்லாம் தமிழர் தான். நீங்கள் என்ன கர்நாடகாவில் போய் நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டு நடத்த போகிறீங்க திராவிடம்னு சொல்லி? இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் நடத்துறீங்க. ஏன் வந்து இந்த F1 ரேஸுக்கு கூட செலவு பண்ணுற காசு அங்கே செலவு பண்ணக்கூடாது? அவன் அந்த 2000 ரூபாய் போட்டு அதுலேருந்து தான் நீங்கள் செலவு பண்ணி அதுலேருந்து தான் வேட்டி சட்டை தான் கொடுக்க முடியும்னா அப்புறம் கர்ச்சீப் வாங்கி கொடுக்குறது தான், துண்டு மட்டும் தான் வாங்கி கொடுக்கணுன்னா அது சரியில்லையே. சரி, இப்போ விதிமுறைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அவங்க சொல்கிற ஒரு குறைபாடு என்னன்னா, இப்போ மற்ற ஒரு கிரிக்கெட்டர் வரான்னு நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அப்படியே பாதுகாப்பு மீடியா எந்த மாதிரி சுற்றி போகும். ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்குலாம் அந்த அளவுக்கு கொடுக்குற முக்கியத்துவம். இவங்க வீர விளையாட்டு மாடை கொண்டு வராங்க. ஆனால் மரியாதை இல்லை, மாட்டுக்காரர்களை வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசுறது, திட்டுறது, அடிக்கிறது, கம்பு வச்சு நிறையா அவங்க மன கஷ்டப்படுற அளவுக்கு. அதுக்கு காரணமே நம்ம வந்து எதுவுமே வெள்ளைக்காரன் எது பண்ணாலும் அதுதான் நமக்கு வந்து பெரிய விஷயம். வெள்ளைக்காரன் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இந்த மாட்டு சாணியை வந்து வரட்டியாக வந்து நம்ம வந்து தட்டி அந்த காலத்துலலாம் வந்து வீட்டு செவுத்துலலாம் பாட்டியம்மாலாம் தட்டி வச்சுருப்பாங்க. அப்போது அது வந்து அடுப்பு எரிக்க பயன்படும். ஆமாம், அடுப்பு எரிக்க எதுக்கும் எரிப்பதற்கு பயன்படும். இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து இந்த வரட்டியை வந்து ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு அவன் வந்து கிட்டத்தட்ட $2 $2.50 அப்படின்னு சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறான். எதுக்குன்னா அங்கேயும் வந்து இப்போ இந்தியர்கள்லாம் போகிறாங்க, இந்த பூஜை செய்கிறாங்க. இப்போது இந்து மதம் வந்து இந்தியர்களை தாண்டி வந்து உலகத்தில் வந்து வெள்ளையர்களே பல பேர் வந்து இந்து மதத்தில் ஒரு ஆர்வம் கொண்டு ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து இதை வரட்டி $2 $2.50 அப்படின்னா இன்றைக்கி ஒரு 200 ரூபா. நம்ம ஊரில் ஆயா கிட்ட சொன்னால் வந்து 200 ரூபா கொடுத்தா வந்து ஒரு கூட நிறையா வந்து வரட்டி வந்துடும். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நமக்கு எதுவுமே வெள்ளையம் பண்ணால் டாலரில் பண்ணும்போது அதுக்கு மரியாதை ஜாஸ்தி. அப்போ அவன் வந்து அந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு, அந்த ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு, அதை கேட்டிக்கிட்டு அப்படி சைடில் அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படி நடந்து அந்த ஸ்டைல் காமிச்சிட்டு வந்தால் தான் நமக்கு வந்து அது வீர விளையாட்டு. இவன் சாதாரணமாக வந்து ஒரு வேட்டியில் லுங்கியை மடித்து கட்டிட்டு அந்த ஒரு தார்பாச்சி வேஷ்டி கட்டிட்டு வர்றான்னா இவனுக்கோ அந்த மாட்டுக்கோ மரியாதை கிடையாது. அதுதான் சொல்கிறேன். இது எப்போவுமே நமக்கு வந்து அது மேல்நாட்டிலிருந்து வந்தால் தான் அதுக்கு மரியாதை. இதே விஷயத்தை வந்து நம்ம ஊர் மஞ்சள், நம்ம ஊர் வந்து சாதாரணமாக வந்து இருமலுக்கு மஞ்சள் போடுவாங்க, இல்லை ஒரு கட்டி வந்ததுன்னா மஞ்சள் போடுவாங்க. இது மாதிரி இருமலுக்கு வந்து துளசின்னா இந்த துளசியை வந்து அவன் வந்து அது ட்ரேட்மார்க்கை பதிவு பண்ணிவிட்டு இந்த துளசியை வந்து அது ஒரு எசன்ஸ் ஆக்கி அவன் வந்து ஒரு மருந்து கொடுத்தானா அதை 200 ரூபா கொடுத்து வாங்குவோம். நம்ம தெருமுனையில் வீட்டு வாசலில் துளசி செடி இருக்கும், அதுலேருந்து பறித்து 4 துளசியை வந்து போட்டிங்கன்னா உங்கள் தொண்டை எரிச்சல் இருமல் வந்து சரியாக போயிடும். நம்மளால் ஒத்துக்க மாட்டாங்க. இப்படி ஒரு இயல்பான ஒரு இந்த வெளிநாட்டு மோகம் அப்படிங்கிறது வந்து மேல்நாட்டு மோகம் வந்து பொதுவாக இந்தியாவில் குறிப்பாகவும் தமிழ்நாட்டிலும் சேர்த்து வந்து இருக்குது. அதனால் வந்து அந்த வீரர்களை வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து கிரிக்கெட்டில் யாரோ ஒரு விராட் கோலியோ இல்லை வந்து தோனியையோ இல்லை யாரோ ஒருத்தரை வந்து நம்ம வந்து பேட்டி காண்டா மாதிரி இந்த மாடு பிடிக்கும் வீரரை வந்து ஒரு பெரிய எல்லா டிவிலையுமே இது வந்து நான் வந்து அரசை மட்டும் நான் குற்றம் சொல்லவில்லை, மீடியாக்களையும் தான் சொல்கிறேன். விராட் கோலியோ தோனியோ ஒரு இன்னும் யாரையோ ஒருத்தரையோ வந்து நீங்கள் பேட்டி காணக்கூடியவர் அந்த மாதிரி வந்து ஒரு பேட்டியில் வராங்க போகிறாங்க. ஒரு அலங்காநல்லூர் பாலமேடு போன்ற மிக சிறப்பான மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு இதில் வந்து அது முதல் பரிசு பெறுகிறார். அந்த வீரரை எங்கேயாவது பேட்டி கண்டு பார்த்துருக்கீங்களா டிவியில்? அந்த வீரர் பெயர் வந்து முதல் பக்கத்தில் வெளியில் வந்திருக்கா? காத்தமுத்து, அலங்காநல்லூர் மாடுபிடி வீரர் காத்தமுத்துவுக்கு முதல் பரிசு இருக்கும். எங்கேயாவது சின்னதாக ஒரு பெட்டி செய்தியாக இருக்கும். ஆமாம். அப்போது நம்ம வந்து நாமே நம்மை மதிப்பதில்லை. தமிழர்களுக்கு உரிய மரியாதையை தமிழர்களே கொடுப்பதில்லை. அரசியல்வாதிகள் தான் செய்கிறது இல்லைன்னா மீடியாவும் செய்யாமல் விட்டுறக்கூடாது. அது யார் செய்ய முடியுமா அப்படின்னா மீடியா தான் செய்ய முடியும். மீடியா செய்ய ஆரம்பிச்சதுன்னா அரசியல்வாதிகள் ஆட்டோமேட்டிக்காக அந்த லைனில் வந்துடுவாங்க. அந்த வகையில்
இந்த விதிமுறைகள் அவசியம்தான், பாதுகாப்பு அவசியம்தான். அதை வந்து நம்ம வந்து அரசை வந்து அந்த விஷயத்தில் குறை சொல்லலை. ஆனால் பாதுகாப்பு விதிமுறைகள் என்ற பெயரில் அந்த பாரம்பரியத்தையே நசுக்கி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்க வந்து இந்த வருஷம் பூரா நான் வந்து இவ்வளோ லட்சம் ரூபாய் செலவு பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு வேட்டியும் துண்டும் தான் எனக்கு மிச்சம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜல்லிக்கட்டு வந்து அது நசிந்து விடும், அழிந்து விடும். அந்த வீட்டாவின் அந்த எண்ணம் இன்னைக்கு ஈடேறும் இப்படி இருந்ததுன்னா. ஆமாம், அதை ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் கட்சியின் ஜெயராம் ரமேஷ் அமைச்சராக இருந்தபோது அவர் என்ன நினைத்து அதை ஒழிக்க நினைத்தாரோ அதை திமுக அரசு செய்து கூடாது, செய்து விடும்னு சொல்லலை, செய்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். இது திமுக அதிமுகன்னு இதில் வித்தியாசப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. பொதுவாக நான் சொல்கிறேன், பெயரளவில் இருந்து விடாமல் நடைமுறையில் இது வந்து சாத்தியப்பட வேண்டும். அது மாதிரி வந்து நீங்கள் வந்து வண்டு வரணும். இது இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டு வந்து எந்த வருஷம் ஆரம்பிச்சது? சோழர்கள் காலத்தில் இருந்திருக்கு ஏறு தழுவுதல் போடும். இதில் ஏதாவது ஆராய்ச்சி புத்தகங்கள் இருக்கா? ஏன் வந்து தமிழக அரசு வந்து இந்த மாதிரி புத்தகங்களை வந்து ஆய்வு புத்தகங்களை வந்து ஆய்வு அறிக்கைகளை எல்லாம் வந்து உற்சாகப்படுத்தி அந்த வகையில் வந்து ஆர்வம் உள்ளவர்களை வந்து ஆய்வாளர்கள் இருப்பார்கள், அவர்களை வைத்து அப்போ வந்து இந்த ஜல்லிக்கட்டு பற்றி ஏறு தழுவுதல் அதான் அதை பற்றி ஆராய்ச்சி நூல்கள், ஆய்வு நூல்கள், இல்லை அதில் உள்ள நம்ம வரலாற்று பதிவுகள், இந்த புத்தகங்களுக்கு வந்து சிறந்த பரிசு எவ்வளோ பரிசு கொடுக்குறாங்க. பெரியார் பரிசு, கலைஞர் பரிசு, ஔவையார் பரிசு, பாரதியார் பரிசுன்னு. அதில் ஏதோ ஒரு பேரை வைங்க, யார் பேர் வேணாலும் வைங்க, உங்கள் குடும்பத்திலே ஒரு பேரை வச்சுங்க, பேர் முக்கியம் இல்லை. ஆய்வு கட்டுரைகள், ஆய்வு நூல்கள், ஏன்னா இதெல்லாம் வரும்பொழுது மக்களுக்கு வந்து இன்னும் மேலே மேலே இதை பற்றி தெரியும், ஆர்வம் உண்டாகும். திருப்பி நம்ம வந்து அதே கிரிக்கெட்டு டெஸ்ட் மேட்சில் 5 நாள் உட்காந்துட்டு அவன் லொட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான், அதையே உட்காந்து டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதுவே நமக்கு என்ன ஆயிடுச்சு, அதுலேருந்து ஒன் டே மேட்ச்சுக்கு போய் ஒன் டே மேட்ச்லேருந்து 20 வந்து அடுத்தது T10க்கு வரப்போகுது. ஏன்னா மக்களுக்கு வந்து அந்த பார்க்குற பொறுமை இல்லை. உனக்கு ஜல்லிக்கட்டு என்ன ஒரு 2 மணி நேரம் நடக்க போதா? காலையிலேருந்து மாலைனா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம். ஆனால் 6 அதில் நடுவில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4-5 மணி நேரம் தான் இருக்கும். நடுவில் இடைவெளி எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா 5-6 மணி நேரம் இருக்கும். ஒரு நாள் T20 மாதிரி தான் வச்சுங்க, ஒரு நாள் மாதிரி தான். ஏன் வந்து அதற்கான ஒரு இது பண்ணக்கூடாது? இதை வந்து நீங்கள் நேரலை மீடியாக்களில் நேரலை செய்யலாம். சில இடத்துல செய்கிறாங்க, இல்லவே இல்லை நான் சொல்லலை. பட் அதை இன்னும் அதிகமாக செய்யலாம். நேரலை வந்து அரசே வந்து அதை பொறுப்பெடுத்து கொண்டு நேரலை செய்வதற்கு ஏற்பாடு செய்யலாம். இதை மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து பண்ணலாம். அங்கே வந்து நிறைய கேமராக்களை வைத்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு நம்ம வந்து அவங்களை குற்றம் சொல்லலை. இதை இன்னும் உற்சாகப்படுத்தி அதிகமாக இதை வந்து கொண்டாடி நமது பாரம்பரியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பது தான் நமது விருப்பம். அப்படி செய்யும்பொழுது தான், இல்லைன்னா என்ன ஆகிடும், கொஞ்சம் கொஞ்சமாக நசிச்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த காளைகளை வளர்ப்பதற்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி வளர்த்தாலும் அதை வந்து பிடிப்பதற்கு மாடுபிடி வீரர்களுக்கும் அந்த இதுவும் இருக்காது. நீங்கள் ரவுடித்தனம் அதிகமாக இருக்குது, நாட்டில் வந்து குற்றங்கள் அதிகமாக இருக்குன்னா, அந்த காலத்தில் வீர விளையாட்டுகள் வைத்ததே இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆவேசம், அந்த உத்வேகத்துக்கு வந்து ஒரு வென்டிலேஷன், ஒரு வெளிப்பாடு கொடுக்கணும். அதுதான் அந்த வீர விளையாட்டுகள். அந்த வீர விளையாட்டுகள் குறைய குறைய குற்றங்கள் அதிகமாகும். ஏன்னா அந்த கோபம், அந்த ஆவேசம், அவனுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி, இதை வந்து எங்கே வெளியிடுதுன்னா பாசிட்டிவாக வெளியிடும்போது வீர விளையாட்டு, அதுக்கு வழி இல்லைன்னா கொலை கற்பழிப்பு, கொலை கற்பழிப்பு, வழிப்பறி, இப்படி எல்லா விதமாகவும் நடு ரோட்டில் வந்து 2 பேர் 2 குரூப் அடிச்சுக்கிறது, இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரி வீர விளையாட்டுகளில் வந்து நம்ம போதிய கவனமும் உற்சாகமும் நம்ம வந்து செலுத்துவதில்லை என்பதும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இது வந்து சமுதாயத்திற்கு நன்மை பயக்கக்கூடியதும் கூட. வெறும் வீர விளையாட்டு பொழுதுபோக்கு என்பதை தாண்டி மக்களை நெறிப்படுத்துவதற்கும் இது ஒரு சமுதாய ரீதியில் இதில் வந்து இதற்கு பின்னால் ஒரு நீதி இருக்கிறது, சமூக நீதி, சமுதாய நீதி இருக்கிறது. அந்த வகையில் தமிழக அரசு இதை சரியாக புரிந்து கொண்டு பாதுகாப்பையும் வந்து விதிமுறைகளையும் சீர்படுத்த வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும். அதே சமயத்தில் அந்த உற்சாகப்படுத்துவதில் ஐயா ஜல்லிக்கட்டை F1 மாதிரி நினைச்சிங்க, ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கள் கேள்விகளுக்கு பதில் தம்பிக்கிறோம். நன்றி சார். தொடர்ந்து மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நேயர்களிடம் விடைபெறுகிறேன். வணக்கம்.